மனிதன் தனிமையா இருக்கிறது நல்லதல்ல. இவர்களுக்கு ஒரு ஏற்ற துணை கொடுக்கணும். துணை எதுக்காக கொடுக்கப்படுது? ஒரு வேலைகள் செய்கிறதுக்கு, தாங்குவதற்கு, அவங்களுக்கு ஏதாவது உதவி இருந்தால் உதவி செய்வதற்காக. அப்போ தேவன் என்ன செய்தார் அப்படின்னும் போது, அவருடைய சிருஷ்டி யாவற்றையும் முடித்தது பின்பு மனிதனை களிமண்ணாலே உருவாக்கி அவருக்குள்ளாக ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை மனிதனாய் உண்டாக்கின பின்பு அவரை கொண்டு போய் ஏதேன் தோட்டத்தில் வைத்து அது பண்படுத்தவும் காக்கவுக்காக வைத்திருக்கிறார். அப்போ அவர் தனிமையாக தான் இந்த ஏதேன் தோட்டத்தில் தனிமையாகவே உலாவி கொண்டு காலையில் மாலையில் தேவனோட பேசிக்கொண்டே இருக்கிறதான ஒரு மனிதனாக இருந்தார். அப்போ பார்த்தாரு, நான் பேசும்போது மனிதன் பேசுகிறார், நல்லா ஜாலியாக இருக்கிறான். நான் விட்டு போனதுக்கு அப்புறம் மனிதன் ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ணுறாரு? மிருகங்களோடு செடி கொடி பார்த்து தான் இருக்கிறான். ஆனால் இவன் தனிமையாக இருக்கிறானே, இவனுக்கு ஒரு துணையை நம்ம உண்டாக்குவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? தேவன் ஒரு துணை ஏவாளை கொடுத்தார். இந்த நாளில் கூட தேவன் ஒரு ஸ்திரீயாகிய நம்மை உருவாக்கி ஏதோ ஒரு புருஷனுக்கு என்ன செய்திருக்கிறார்? ஒரு துணையாளியாய் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த துணையாளியை என்ன செய்ய வேண்டும் சொல்லி தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை நாம் எடுத்து படிப்போம். சீர்கெட்டு போன குமாரத்தியே, குமார்த்தியே, எந்த மட்டும் விலகி திரிவாய், எந்த மட்டும் விலகி திரிவாய், கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார், ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார். ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்வாள், புருஷனை சூழ்ந்து கொள்ளுவாள். தமிழ்ல பார்க்கும்போது புருஷனை சூழ்ந்து கொள்ளுவான்னு சொல்லப்பட்டது. தெலுங்குல பார்க்கும்போது புருஷனை வாஞ்சிப்பான்னு சொல்லப்பட்டது. ஆனா இந்தியில சொல்லப்பட்டது எப்படி அனுபோது? உதவி செய்வாள், காப்பாற்றுவாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஸ்திரீயானுடைய அவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னும் போது, புருஷனை எப்போவுமே காப்பாற்றுவர்களாக இருக்கணும், அவங்கள பாதுகாப்பாக இருக்கணும். நாம் நினைப்போம் நைட்டில் இருட்டாக இருக்கும் போது பாத்ரூம் போகிறோம், யார் கூட்டு போவேன்? ஹஸ்பண்டை எழுப்பி கூட்டு போகிறோம், பாத்ரூம் போகிறோம் வாங்கன்னு சொல்லி. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உன் புருஷனுக்கு நீயே துணையாக இருக்கணும், நீயே பாதுகாப்பாக இருக்கணும், நீயே எல்லாமே செய்யணும் சொல்லி ஆதியிலே தேவன் ஸ்திரீயை உண்டாக்கி என்ன செய்தார்? ஒரு புருஷனுக்கு உதவியாய் வைத்திருக்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, புத்தி உள்ள ஸ்திரீ என்ன செய்வா? வீட்டை கட்டுவா. யார் வீடு? பக்கத்து வீடா? இல்ல, தன் சொந்த வீடை கட்டுவார். அந்த சொந்த வீடு கட்டணும்னா அது எதிலே கட்டணும்? அப்போ நம்ம நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை எடுத்து படிப்போம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. போதும், இங்க எழுதப்பட்டது குணசாலியான மனைவியை கண்டுபிடிப்பவன் யார்? அது எப்படி விலை ஏற்பட்டதா? முத்துக்களோடு விலை ஏற்பட்டது. அந்த முக்களை கொண்டு போய் எங்க வைப்போம்? எங்கேயா தூக்கி போடுவோமா? பத்திரமா பாதுகாப்போம். அப்போ நான் பாதுகாக்கிறதுக்காகவே உண்டாக்கப்பட்டோம், பாதுகாப்பாகவே இருக்கிறதுக்காக என்ன செய்யப்பட்டோம்? உண்டாக்கப்பட்டோம். அப்போ அந்த குணசாலியான மனைவியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுகிறது. அப்படி கண்டுபிடிச்சால் அது எப்படிப்பட்டதா? ஒரு விலையேறப்பட்டதா. குணசாலியான மனைவி எப்படி இருக்கணும்? ஒரு விலையேறப்பட்டதா படிச்சிருக்கிறார். 10ஆம் வசனம் படிப்போம். 10 குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? 12ஆம் வசனம். அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள். மனைவி எப்படி இருக்கணுமா? குணசாலியா இருக்கணும், நன்மை தன்னை வாழ்நாள் முழுதும், இன்னைக்கு நாளைக்கு மறுநாள், ஒரு மாசம் 2 மாசம் இல்ல, வாழ்நாள் முழுது என்ன செய்யணும்? நன்மை செய்கிறவளே இருக்கணும், தவிர தீமை செய்கிறவள் இருக்கவே கூடாது. 13ஆம் வசனம் சொல்லுது. அதுக்கு அடுத்த வருஷம் 13 சொல்லுது, ஆட்டு மயிரையும் சணலை தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். அங்க சொல்லுகிறது ஆட்டு மயிறு. இன்னைக்கு நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கே கை வலிக்கும், ஈடு பெருக்கிறதுக்கே ஷோல்டர் வலிக்கும், குனிந்து நிமிர்ந்து துணி துவைக்கிறதுக்கே இடுப்பு பிடிச்சிக்கும். ஆனா அவங்க கையிலால் என்ன செய்வாங்களே? ஆட்டு மயிறு எடுத்து சணல் செய்வாங்க. சணல் செய்தது சாதாரண காரியம் இல்லை. ஒரு சக்கரம் போல இருக்கும், ஒரு கையில சுத்துவாங்க, ஒரு கையில இந்த கயிறு இப்படி சுருட்டி ஒரு பக்கம் சுத்துவாங்க. ஆனா இன்னைக்கு தொடப்பம் பிடிச்ச நம்ம இந்த இடுப்பு இப்படி குனியாது, இப்படிதான் நிமித்து, இப்படிதான். அப்படிப்பட்ட ஸ்திரீ என்ன செய்யாது? குணசாலியா இருக்க முடியாது. அப்போ தன் கையினால வேலை செய்கிற ஒரு ஸ்திரீயா இருக்க வேண்டும். கைகள் என்ன செய்யக்கூடாது? எப்போ பார்த்தாலும் கை வலி, உடம்பு வலி சொல்லி பெட்ஷீட் போத்துட்டு என்ன செய்யக்கூடாது? தூங்கி வீட்டு சுத்தம் செய்யாம தரித்திரமா இருக்கக்கூடாது. தன் கைகளால் வேலை செய்கிற ஒரு ஸ்திரீயா இருக்க வேண்டும். நாம் பார்க்கும்போது ஆதியாகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் நம்ம எடுத்து படிக்கும்போது,
அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்திலே சமைத்தான். போதும். இங்க ஆபிரகாம் இது என்ன சம்பவம் போது, ஆபிரகாம் தன் வீட்டுக்கு அந்த வழியா 3 தூதர்கள் போகும்போது அவங்களுக்கு தன் வீட்டுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு என்ன செய்யறா, உபசரிக்கிறாரு. அப்போ செய்யணும்னா இது அப்பம் செய்யறது யாரு? சகோதரி தான். சகோதரி வந்து சாரா. அப்போ சாரா கிட்ட ஓடி போய் என்ன சொல்றா, 3 படி மாவு மெல்லிய மாவு பிசைந்து நீ அப்பம் சீக்கிரமா சுடு, சீக்கிரமா, லேட்டா இல்லை, நீ பொறுமையா இல்லை, சீக்கிரமா சுடு. அப்போ இவங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும் சாராளுக்கு அப்படின்னா ஒரு 80 வயசு. இப்போ நம்ம வயசு இந்த அதுக்கு வயசுக்கு நம்ம ஈக்குவல் பண்ணிட்டு வாங்க, கொஞ்சம் மைனஸ் பண்ணிட்டு வாங்க, ஒரு 30 40 அதுக்கு மேலே இல்லை. இப்போ நம்ம வீட்டுக்காரர் வந்து சடனாக எங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வராங்க, ஒரு 3 கிலோ மாவு பிசைந்து சப்பாத்தி செய்யணும், அன்னைக்கு அவன் சத்தாதான் அவன் கையில். 90 வயசு, 80லேருந்து 90 வச்சுக்கோங்க, 89. 89 வயசு, ஒரு 90 வயசு, 90 வயசு. இப்போ 50 வயசு சுகர் வந்தாலே முடியல. சர்ச்சில் வந்து முட்டி போட சொன்னால் எங்களுக்கு முடியல, சவுறு தேடுவோம். இப்படி இன்னும் தின்ன வேணும் சப்போர்ட்டுக்கு முதுக்கு. ஆனால் 89 வயசில் 3 கிலோ மாவு பிசைந்து சீக்கிரம் அப்பம் சுட்டா சாரா நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்போது நம்முடைய கைகள் எப்படி இருக்க வேண்டும்? இப்போவா சொல்கிறேன். சில வீட்டில் யாராவது விருந்தாளி வராங்க, டீ போட சொன்னா, இப்போவா சொல்கிறேன், முன்னாடி சொல்ல மாட்டேன், வீடுக்கு குப்பையாக இருக்குது, இது அப்படி இருக்குது, அப்படி தான் சொல்லிட்டு கத்தி 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 அந்த வீடே கூறு பிரிச்சு பயிராக இருந்தால் பரவாயில்லப்பா, சாம்பல் ஆக்கிடுவாங்கப்பா நாங்கள் எரிச்சிட்டு. அதுதான் சொன்னேன், விசேஷப்பட்டவங்க ஸ்திரீகளை விசேஷப்பட்டவங்க சொல்லி அப்படின்னு சொன்னேன். அப்போ சாரால இப்படி செய்யும் போது நாம் எப்படி செய்யணும்? எங்கள் வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க, நீ ஸ்ட்ராங்காக உங்களும் அதில் ஸ்ட்ராங்கில் ஒன்றும் கிடையாது, 2 ஆப்ரேஷன் பண்ணி என்னை ஓட சொன்ன ஓடுவேன். எதற்கு அப்படி? இதுதான் இந்த வசனம் தான் எனக்கு ஆதாரம். இந்த வசனம் நான் படிக்கிறேன் அப்படின் போது ஒரு சாரா விசுவாசிகளை தாய் அப்படி இருக்கும்போது விசுவாசிகளாக இருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிற ஸ்திரீகள் நாம் எப்படி இருக்க வேண்டும்? சோம்பேறியாக இருக்கக்கூடாது. மோசே காலத்தில் தாதிகள் சொல்கிறாங்க, பார்வன் சொல்கிறாங்க, மான் பிள்ளையாக அந்த நீங்கள் கொன்று போட வேண்டும் அப்படி சொல்லி கேட்கும்போது அந்த தாதி சொல்கிறாங்க, ஐயா நம்ம எகிப்தர் போல இல்லை, இந்த இப்படி எப்படி இருக்காங்களே ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. இன்றைக்கு கிறிஸ்தவ சகோதரிகள் நம்ம எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறோம்? சுறுசுறுப்பு நமக்குள்ள இருக்குதா? கொஞ்சம் பலவீனம் வந்தாலும் போதும், உடம்பு படுக்கணும்னு தோணுது தவிர நம்ம வீடு சீர்படுத்தணும், நம்ம பிள்ளைகளை பார்க்கணும், நம்ம கணவரை பார்க்கணும்னு சொல்லி இருக்காது. சில வீட்டில் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படிங்கும்போது, காலையிலேருந்து ஒரு ஃபோன் ஒன்று இப்போ வந்துச்சு, ஃபோனு தூக்கம் இருக்காது, எதுவுமே இருக்காது, வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் ஃபோன் பண்ணி 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 மத்தியானமாக டயர்ட் ஆகிடுவாங்க. மத்தியானம் மேலே என்ன ஆகும்? சோறாக்கி தின்ன உடனே கை கலவன என்ன கேட்கும், கண்டு தூங்கு அப்படின்னு சொல்லும். தூங்கி ஏஞ்சிக்கிறது எப்படி? 4-5 மணிக்கு. காலைல போன புருஷன் எத்தனை மணிக்கு வருவான்? ஈவினிங் 6 மணிக்கு வருவான். அவன் வரத்துக்குள்ளே நான் வேலை செய்யலாம், அவன் திட்டுவானே, என்ன செய்யணும்? அவன் வரத்துக்குள்ளே உருவாக்குன்னு ஒரு தலைவலி போடு ஜண்டுவான். இவரு என்ன பண்ணுற, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிவிட, உனக்கு தெரியாதா தலைவலி, ஒரே தலைவலியாக இருக்குது, என்னால் முடியல. நீங்கள் தான் அவர் பாதி பாத்திரம் தேய்ப்பாங்க, இந்த அம்மா வீடு பெருவாங்க, அவங்க வந்து மாப் போட்டால் இந்த அம்மா சமைப்பாங்க. இன்றாச்சு பாதி பிரிச்சுட்டு கையில் சுத்தமாக நல்ல வேலை செய்யுது. இப்படிப்பட்ட சோம்பேறியான ஸ்திரீகள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க பூமியில். நான் அநேக பிள்ளைகள் வந்து ஃபோன் பண்ணி பேசுவாங்க, அம்மா நீ சொல்லுமா, என் மருமகளை நீ சொல்லுமா, என் மனைவிக்கு நீ சொல்லுமா, இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க சொல்லிட்டு. நான் நினைப்பேன், இந்த ஸ்திரீகளை எந்த கோஷ்டியில் சேர்க்கணும் எனக்கே புரியல. இவங்களுக்கு எத்தனை வாட்டி நான் சொல்லுது, அதிகமாக பேசினா இந்த பாஸ்டர் நமக்கு வேலையில் அவங்களுக்கு வாய்ப்பாரு, இவ்வளோ பேர் எப்போ பார்த்தாலும் எங்களை திட்டுன்னு இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் எங்களை சொல்லின்னு இருப்பாங்க. பாஸ்டர் சொல்லனா உங்கள் மாமியார் சொன்ன டாப்பு சுனாமி வந்துடும். புருஷனை சொன்ன புருஷனை வந்து அவனுக்கு இன்னும் மாவு பேசுறது 3 கிலோ மாவு இல்லை, அவனே பேசுறது ஒரு மூலையில் ஒரு உருண்டை போட்டு நீ உட்காரு, நீ பேசக்கூடாது, நீ பேசுனா அவ்வளோதான். இன்னும் பேசுனா நீ இல்லைன்னா வேற போய, எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், இந்த வீடே எனக்கு தேவையில்லை. இந்த நாட்களிலே குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள் சொல்கிறேன். இவெல்லாமே இருந்தால் அவங்க புத்தியுள்ள ஸ்திரீயே கிடையாது, ஒரு மாயமாலமான ஸ்திரீ தான். அதனால் மாயமாலமான வாக்கை நம்ம வாழக்கூடாது. ஏனென்றால் நம் தேவன்
மாய்மாலமான தேவன் இல்லை, அவர் உண்மையுள்ள தேவன். நம்ம போடுற டிராமா எல்லாமே எல்லாமே யாருக்கும் புருஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்ம மாமியார் வீட்டில் இருக்க தெரியாமல் இருக்கலாம். நம்மை காண்கிறவர் யாரு? தேவன். தேவன் காண்கின்ற தேவனாலே உண்மையாக நாம் வாழணும். இன்றைக்கு நிறைய நான் என்னையே நினச்சிட்டு பேச நிறைய வாட்டி. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி உட்கார சொன்னேன், வாக்கிங் பண்ணும்போது இந்த பாத்திரம் எடுத்துகிட்டு அங்கே வைப்பேன், இது இங்கே எடுத்துப்பாங்க. இவங்க சொல்ல சும்மா இருக்க மாட்டேன், கை வச்சுட்டு என்ன பண்ணுறது, செஞ்சு செஞ்சு பழகி போயிடுச்சு. உட்கார சொன்ன தினமும் சொல்லுவேன், 6 மாதம் எப்போ ஆகும், 6 மாதம் எப்போ ஆகும், 6 மாதம் எப்போ ஆகும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். அப்போ நான் நினச்சாலும் சாக்க வைக்க வச்சுட்டு இது வலிக்குதையா இது வலிக்குதைன்னு சொல்லலாம். கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் அப்படிப்பட்ட அனுகிரகம் தந்து நடத்துகிறார். இன்றைக்கு எல்லாருமே அப்படி தான் இருக்கணும். நம்ம பார்த்தா இந்த பிள்ளைகள் கிறிஸ்தவ பிள்ளைகள் சோம்பேறி இல்லை அப்படின்னு சொல்லி எப்படி தாதிகள் சொன்னாங்க, எப்படியார் பார்த்தே இவங்க சோம்பேறி இல்லைப்பா, இவங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. நமக்குள்ளே ஒரு சுறுசுறுப்பு காணும். இப்போ ஆபிரகாமுக்கு ஆபிரகாம் என்ன செய்தார், தன் மனைவியை செய்ய சொன்ன என்ன அப்பம் சுடாமல் இருப்பாங்களா? அவங்க 89 வயசில் கூட என்ன செய்தாங்க, மாவு பிசைந்து அப்பம் சுட்டு வந்த விருந்தாளிக்கு பரிமாறி கொடுத்தாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும், அப்படி சுறுசுறுப்பாக இருக்கணும். ஒரு நாள் எங்கள் வீட்டில் நடந்த சம்பவம், ஆப்ரேஷன் நடந்த இந்த ஒரு 2 மாதத்துக்குள்ளே நினைக்கிறேன். ஒரு நாள் சமையல் அம்மா சமையலெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. 11 மணிக்கு 12 மணிக்கு பாஸ்டர் சொல்கிறாரு, மீன் எடுத்துன்னு வரட்டாமா அப்படின்னு கேட்டார் அவங்க அக்கா. இப்போ வையா குழம்பு ஆயிடுச்சு, பொரியல் இருக்கு, எல்லாமே இருக்கு அப்படின்றாங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு, அவருக்கு மீன் குழம்பு சாப்பிடணும்னு சொல்லிட்டு நான் சொன்ன போய் எடுத்துன்னு வந்துருங்க. செய்கிறது யார், இவங்க செய்வாங்க அப்படி. இவங்க சொல்கிறாங்க குழம்பு இருக்குது பொரியல் இருக்குது. நான் சொன்னேன், ஏம்மா எல்லாம் லேடிஸ் என்ன மாதிரி நடிக்கிறாருமா என் புருஷன், அவர் அட்டன் டைம் கொண்டு வந்தால் சரி செஞ்சு கொடுக்குற அப்படின்னு நினைக்கிறாரு. உங்களுக்கு நீங்கள் கெப்பாசிட்டி என்னன்னு அவர் தெரியாது, இருந்தாலும் செஞ்சு கொடுத்துருங்க. இல்லை குழம்பு இருக்குது, இருந்தால் இருந்துருப்பா நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்ய வச்சேன். இன்னும் எதுக்கு அப்படின்னா, அவர் என்னை இப்படி அட்டன் டைம் சொல்லும்போது நான் என்னால் முடியாதுன்னு நினச்சிட்டு ஒரு சிந்தை கொண்டு வந்தாலும் இந்த வசனம் என்னோட பேசும். சாரால் எத்தனை வயசில் செஞ்சுது, இந்த வயசில் உன்னால் செய்ய முடியாதா, இந்த வயசில் நீ செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்கும் அப்படின்னும் போது நான் உடனே என்ன எடுத்துன்னு வரட்டேன், எதுவான எடுத்துருவேன், எது இருந்தாலும் நான் செஞ்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி செய்வேன். அப்போ நாம் எப்போ எப்படி இருக்கணும், சுறுசுறுப்பாக. இந்த கைகளுக்கு ரெஸ்ட் கொடுக்குறவங்களுக்கு இருக்காது, ரெஸ்ட் கொடுக்குறது ஒரு வயசு இருக்குது. அப்போ தானாக வேலை செய்ய சொன்னால் கூட நம்ம என்ன செய்ய முடியாது. இப்போ செய்ய முடிகிற காலத்தில் செய்கிறது நாம் பழகணும். நம்ம கையினாலே நம்ம வீட்டு வேலை செய்கிறதுக்கு பழகணும். தேவன் நம்மை ஆஸ்வதிப்பாராக. அப்போது ஒரு தேவ மனிதர் என்ன சொன்னார் அப்படின்னும் போது, ஒரு மனிதனுக்கு ஒரு ஜென்ட்ஸ்க்கு நான் சகோதரி தாம்மா, உங்கள் சகோதரி தான், ஒரு சப்போர்ட் பண்ணுறான்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு அப்படி இருங்கன்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போது ஒரு தேவ மனிதன் என்ன சொல்லணும் அப்படின்போது ஒரு சாட்சி சொல்லும்போது, என்னைக்கு ஒரு புருஷனுக்கு கல்யாணம் ஆனதோ அன்றைக்கி அவன் சத்த மாதிரி. நான் விசித்திரமாக பார்த்தேன், கல்யாணம் ஆனதும் சந்தோஷ விஷயம், மனைவி வந்தது அங்கங்கே ஜாலியாக சுற்றுற வயசில் போய் இவர் என்ன சத்தம் அப்படின்றாரு அப்படின்னு. அப்போ அவர் விளக்கம் சொல்கிறாரு, இப்போது கல்யாண பொண்ணு வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஒயிட் ட்ரெஸ்ஸில் வருவாங்க. ஆனால் பிரதர்ஸ் எப்படி வருவாங்க, ஒயிட் ஷர்ட் பெட்டு பிளாக் கோட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, நாங்கள் மிக்சிங்காக வருவோம்மா, ஆனால் பொண்ணு ஒரே மாதிரி இருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டு விளக்கம் கேட்டேன். அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு கல்யாணம் கட்டுறாரு, இன்னைக்கு நீங்கள் கணவன் மனைவியை கை கொடுக்கும்போது அன்றைக்கே அவன் ஆசை எல்லாமே சத்துது. அவன் ஆசையில் படக்கூடாது. இனிமேல் நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் இது செய்யணும் ஆசையே இருக்காது. எதுக்கு அப்படின்னும் போது, இப்போ மனைவி விட்டுட்டு புருஷன் எங்கே போகக்கூடாது. அவன் கையே பிடிச்சிட்டு, ஏன்னா பாஸ்டர் கை பிடிச்சி வச்சாங்க இல்லையா, இவங்க தாய் தகவனை விட்டு ஒரு மனமாக இருப்பாங்க, ஒன்றாக இருப்பாங்க சொன்னால், அப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றாக இருக்கணும், எங்கே கை விடக்கூடாது. விட்டு போனால் அவர் எங்கேயோ ஓடிடுவார். அதனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்றது அவங்க ஆசை, ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், அவங்க சாப்பிட உணவு இருக்கட்டும், எல்லா விஷயத்தில் தன்னைத்தானே மாற்றிக்கொள்வார். யாருக்காக, மனைவிக்காக. அப்போது அதனால அவன் ஆசையை சத்திடும், ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும், எதுவுமே செய்ய முடியாது. ஒரு விரல கூட அசைனான்னு யார் சொல்லணும், அம்மாவுக்கு சொல்லிடுதா. ₹1 செலவு பண்ணாலும் என்ன செய்யணும், கேட்டு சொல்லணும். நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், இதெல்லாம் பாஸ்டர் செய்தாரா, இது வரல அவர் என்ன சம்பாதிக்கிறாரு, என்ன செய்கிறாரு, எனக்கு ₹1 தெரியாது, எந்த கணக்கு தெரியாது. சோறு போடுறாரா, சாப்பிட்றா, நல்லா ஜாலியாக இருக்கிறா, சந்தோஷமாக இருக்கிறா, ஒரு குறை இல்லாதபடிக்கு நடத்துகிறான்னு. அதனால எனக்கு எந்த கணக்கு தேவையில்லை. சில நேரத்தில் கேட்பேன், என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, ஏன் கொடுப்பியான்னு சொன்னேன். இருந்தால் தானே கொடுக்குறதுக்கு, இல்லை சும்மா கேட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போது சில வீட்டுங்கள் என்ன நடக்குதுன்னா,
₹1 செலவு காலையிலேருந்து மாடு மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க அவங்க. அந்த கணக்கை கேட்குறது யாரு? சம்பாதிக்கிறவங்க. இந்த ரூபாய் எங்கே போச்சு, அது எங்கே போச்சு, இது என்ன பண்ண, அது என்ன பண்ண. சம்பாதிச்சது நீ இல்லை, நான் இல்லை. சம்பாதிச்சது யாரு? கஷ்டப்பட்டு வெயில் பனி வனை தாங்கி சம்பாதிச்சது அவரு. அப்போது அவரு கணக்கை கேட்குற. அப்போ பாவம் ₹1 எடுத்துகிட்டு போய் ஒரு டீ கடையில் ஃப்ரெண்ட்ஸ் கூட டீ சாப்பிட்றதுக்கு சுதந்திரம் இல்லை. இதுதான் சத்ததான்னு சொல்லுது அந்த மாதிரி தான். ஒரு நாள் ஒரு அம்மா கேட்டுதா ஒரு புருஷனை, என்னண்ணா ஐயா எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, இதோ ரொம்ப நாளாச்சுல கல்யாணம் ஆகுனதுலேருந்து நான் போல ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க, அதான் இப்போ தான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி வாங்க சீக்கிரம் வந்துச்சு. மெதுவாக ஃப்ரெண்ட்ஸ் இதில் மெதுவாக கூப்பிட்டுச்சா. வீட்டுக்கு வந்தானே, உனக்கு நான் முக்கியமா உன் ஃப்ரெண்டு முக்கியமா, நீ ஃப்ரெண்டுக்கு வேணும்னா நீ ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணி வேண்டியதானே, என்னையா ஏன் கல்யாணம் பண்ணன்னு கேட்டுச்சா. எப்படி இருந்து பாருங்க அந்த சுதந்திரம், எப்படி இருந்து பாருங்க. அதுதான் அந்த பாஸ்டர் சொன்னார், என்னைக்கு கல்யாணம் கட்டான புருஷன் அன்னைக்கு சத்தான்னு சொன்னது அதுக்கு தான். நம்ம சாவடிக்கிறவங்க இருக்கக்கூடாதம்மா, நம்ம அவங்கள ரசிக்கிற பாதுகாக்கிறவங்களா இருக்கணும். எப்படி இருக்கணும்? பாதுகாக்கிற ரசிக்கிறவங்களா இருக்கணும், அவங்க சாகடிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. அப்போ அப்போ நினச்சேன் நான், ஓஹோ இதுக்கு தான் சொல்லிட்டு. அப்போ உண்மையாக சில குடும்பங்களே அப்படி தான் நடக்குது. சில குடும்பம் தாய் தகப்பமார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னும் போதே, கல்யாணம் பொண்ணு பார்க்கும்போதே பொண்ணு தனி கொடுத்தனம் இருக்கணும். எதுக்கு? கைகள் வேலை செய்யக்கூடாது. காலையில் இந்த மாமியார் சொன்னாங்க 6 மணி ஆயிடுச்சு ஏஞ்சிக்கோ அலாரம் தட்டுவாங்க, அது பிடிக்காது நமக்கு. 7-8 மணிக்கு ஏஞ்சிக்குது பழகம். அப்புறமா இது செய்யலையா அது செய்யலையான்னு சொல்ல பெரிய டார்ச்சர். இந்த டார்ச்சர் இருக்கக்கூடாது. அப்போ தனியார் இருந்த என்ன ஆகும், 10 மணிக்கு ஏஞ்சி பல்லு தேய்ச்சி 11 மணிக்கு சாப்பிட்டுட்டு ஆடி அசைந்து ஒரு சோறு குழம்பு செய்யணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கணும். இப்போ மேகி எத்தனை மினிட் நான் மேகி செஞ்சு ரொம்ப நாச்சு, 5 நிமிஷமா 3 நிமிஷம் மேகி, 3 மினிட்ஸ் மேகி, 2 மினிட்ஸ் ஆகி 5லேருந்து 3 ஆயிடுச்சா. வரப்போகிற காலத்தில் 1 மினிட் கூட ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா லேடிஸ் அப்படி சோம்பேறி ஆகிட்டாங்க, சுறுசுறுப்பாக இல்லை. இது எனக்கு தெரியும், அதான் சொன்னேன் நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு மேகி போயிட்டேன்னு சொல்லி. அப்போ ஏன் சின்ன பண்ணோம், ஒரு குழம்பு சோறு செய்யணுன்னா எப்படி 1/2 hour 3/4 மணி நேரம் என்னோட கணக்குப்படி. அப்போ 1 மணி 3/4 நேரம் நான் பசி தாங்கணுமா, பல்லு தேய்ச்சிட்டு எடு மேகி போடு, 2 மினிட்ஸ் மேகி. அது ஒரு ஸ்டைலாக இப்போ சாப்பிட்றது கூட ஸ்டேட்டஸில் போடுறாங்கம்மா. நம்ம மாதிரி நல்ல தாய்மார்கள் இன்னும் சாப்பிட்றோம் இன்னும் செய்கிறோம். நீங்கள் ஸ்டேட்டஸில் பாருங்கள், டீ சாப்பிட்டோன்னா பிளாக் டீ, இல்லை கோல்டு காப்பி, இல்லைன்னா இது சாப்பிட்டோம், களி சாப்பிட்டோம், கறி சாப்பிட்டோம், பிரியாணி சாப்பிட்டோம், எல்லாமே ஸ்டேட்டஸில் வருது. எதுக்கு? இவங்க சமைச்சு சாப்பிட்றது இல்லை, இப்போ ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண வருது, அது நான் செஞ்ச மாதிரி ஷோ காட்டுறது. அப்போ இந்த கைகள் என்ன செய்யல, வேலை செய்யல. இந்த சோம்பேறி என்ன செய்யுது, பாருடா என்ன வெக வெக செய்து செம்மடா அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாம் டூப்பு, ஏமாந்து போவாதீங்க. அப்போ கைகளினால வேலை செய்யறது தான் தேவன் எதிர்பார்க்கிறார். புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்வோம், தனக்கு கைகள்னால சொந்த கைகள்னால வேலை செய்யும். அதனால தனி கொடுத்தன எதுக்கு அப்படின்னா, இதெல்லாம் மேகிக்கெல்லாம் மாமியாருக்கு பிடிக்காது. மாமியாருக்கு சோறு, ஒரு குழம்பு, ஒரு பொரியல், கூட்டு வேணும். இதெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை, தெம்பு இல்லை, பலன் இல்லை, மனசு இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னும் போது, இவங்க சோம்பேறியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தனிமையாக இருக்கிறதுக்காக எதிர்பார்க்க. தனிமையாக இருக்கிறது நல்லது. தனிமையாக இருந்தாலும் நம் குடும்பத்தை சீர்படுத்தவங்களா, சரிப்படுத்தவங்களா, சுத்தம் வைக்கிறவங்களா, வீட்டை கவனிக்கிற நல்ல பிள்ளைகளை நாம் காணப்படணும். அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அது இப்போ நம்ம ஸ்திரீன்றது எப்படி இருக்கணும், இப்போ சுறுசுறுப்பாக இருக்கணும் சொன்னோம், சோம்பேறியாக இருக்கக்கூட சொன்னோம். ஆனால் தேவன் எதிர்பார்க்குற சில காரியங்கள் நமக்குள்ளே காணப்படணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்குறாரு. அது என்ன அப்படின்னும் போது நம்ம எடுத்து படிப்போம். 1 சாமுவேல் 1:10. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. போதும். இங்கே அன்னாள் குறித்து எழுதியிருக்கிறாங்க. அவங்க மனம் கசந்து தேவனுடைய சமூகத்தை போய் மனம் கசந்து என்ன செய்தாங்க, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணாங்க. அப்போ தன் சொந்த கைகளால் வேலை செய்கிறவளா இருக்கணும், புருஷனுக்கு பாதுகாப்பான ஒரு மனைவியாக இருக்கணும், துணையாளியாக இருக்கணும். இப்போ இங்கே 3வது பார்க்கும்போது ஒரு நல்ல ஜபிக்கிற ஒரு பெண்ணாக இருக்கணும். காலைல ஏஞ்சிக்கிட்டோம், ஏதோ முக்காடு போட்டோம், கர்த்தர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், பாதுகாக்கும் ஆண்டவரே போராண்டவரேன்னு சொல்லி ஜபம் இல்லை. தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து தன்னை இதயத்தை ஊற்றி எல்லா காரியங்களுக்காக ஜபிக்கிற ஒரு நல்ல ஜப வீராங்கனே ஒரு ஸ்திரீ இருக்க வேண்டும். இன்னொரு வசனம் நாம் படிப்போம். 2 ராஜாக்கள் 4 அதிகாரம்
9-10 நம்ம எடுத்து படிப்போம். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றால் போதும். இங்கே என்ன எழுதிருக்கு அப்படின் போது, இங்கே சூனேமை என்ற ஒரு பட்டணத்தில் ஸ்திரீ குறித்து எழுதியிருக்கிறது. அந்த ஸ்திரீ என்ன செய்யுது அப்படின்னும் போது, ஒரு தேவனுடைய மனிதன் அனுதினம் இந்த வழியில் போகிறான், அவருக்கு வந்து நம்ம ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அவருக்கு ஏதாவது உதவி செய்வோம், அவர் நம்ம வீட்டில் வந்து தங்கட்டும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க தெரியுமா? தன் புருஷன் இடத்துல போய் வேண்டுகொள்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னும் போது, தேவ மனிதர்களை ஏற்றுக்கொள்கிறதான ஒரு நல்ல மனப்பக்குவம், அவங்களை உபசரிக்கிறதான ஒரு நல்ல மனதை ஒவ்வொரு ஸ்திரீக்கு இருக்க வேண்டும். அவங்கள மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வந்த எந்த விருந்தாளிங்க இருக்கட்டும், அவங்கள நல்லபடியாக உபசரிக்கிறவளாக நாம் காணப்பட வேண்டும். எதற்கு அந்த மாதிரி செய்யணும்? அது செய்ததுனால நமக்கு வரதான பலன் என்ன அப்படின்னு சொல்லும்போது, எபிரியருக்கு எழுதுகிற நிருபம் 13ஆம் அதிகாரம் அதில் 2ஆம் வசனத்தை நம்ம எடுத்து படிப்போம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரை உபசரித்ததுண்டு. அதனாலே சிலர் தெரியாமல் என்ன செய்தாங்களா? தேவதூதர்களை, மனிதர்கள் இல்ல, தேவதூதர்களை உபசரிக்கிற. இந்த தேவதூதர்களை உபசரிக்கிறது யார்? நம்ம அப்ரஹாமுடைய வாழ்க்கையை பார்த்து 18ஆம் அதிகாரம்ல அந்த மனித 3 மனிதர்கள் யார் அப்படி? தேவதூதர்கள். தேவதூதர்கள் தன் வீட்டுக்கு கொண்டு வந்து அவர் உபசரித்து அவங்களை அனுப்பியிருக்கிறார். அப்போ நாமும் என்ன செய்யணும் அப்படின்போது, அப்படி கர்த்தரோட ஊழியக்காரங்கள் இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு வருகிறதான விருந்தாளி இருக்கட்டும், நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்போது, உபசரிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் முறுமுறுக்கிறவங்களை இருக்கக்கூடாது, அவங்கள பார்த்து எரிச்சல் அடைகிறவங்களை இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷத்தோடு மனரம்யமாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? உபசரிக்கிறவங்களாய் காணப்பட வேண்டும். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியாம தேவதூதருக்கு ஊழியம் செய்தாங்க, மனிதருக்கு இல்லை. நம்ம யாருக்கு ஊழியம் செய்கிறோம்? தேவதூதருக்கு ஊழியம் செய்த தேவன் நம்ம சும்மாடுவாரா? அதுக்கு தக்க பலன், நல்ல பலன் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னும் போது, ரூத்து 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் எடுத்து படிப்போம். 8-9 படிப்போம். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறு வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்காரர் பெண்களோட கூடவே இரு. அவர்கள் அறுப்பிற்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் போதும். இங்க ரூத்து பார்த்து போய சொல்றாரு, மகளே நீ வேற இடத்துல பொறுக்கி கொள்ளுகிறதுக்கு போகாதே, இங்கேயே நீ வேலைக்கார பின்பாக இந்த இடத்துல இரு, இந்த இடத்துல இரு. எதுக்கு இடத்துல இரு அப்படின்னும் போது, உன்னை தொடக்கூடாதுன்னு சொல்லி நான் என்ன செய்வேன்? இங்க இருக்கிற வாலிபர்களுக்கு கட்டளையிட்டுவேன். அப்போ அதுக்கு இன்னும் அர்த்தம் அப்படின்னும் போது, நம்ம ஒரு வருஷம் தான் படிப்போம், அதுக்கப்புறம் விளக்குறேன் நான். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சங்கீதம் 16 அதுல 4ஆம் வசனம் படிங்க. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். இங்க என்ன சொல்லி? அந்நியரை பின்பற்றுவர்களுக்கு என்ன ஆகுமா? என்ன நடக்குமா? வேதனை. அந்நியரை பின்பற்றுறவங்களுக்கு என்ன நடக்குமா? வேதனை. அப்போ அந்த வேதனை உண்டாக கூடாது அப்படின்னு சொல்ல நம்ம என்ன செய்யணும் சொல்லுமா? తెలుగులో இருக்குது, యెహోవాను విడిచి వేరొకని ఆశ్రయించే వారికి శ్రమ, கர்த்தரை விட்டு மற்றவங்களை பின்பற்றவங்களுக்கு என்ன செய்யும்? வேதனை உண்டாகும். அப்போ இங்க போவாஸ் சொல்கிறார், மகளே நீ வேற இடத்துல பொறுக்கிக் கொள்ள போகாதே, இங்க நீ என்ன செய்ய வேண்டும்? இங்கே இந்த இடத்துல இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? உனக்கு பாதுகாப்பு இருக்கு. இன்றைக்கு நாம் என்ன செய்யணும் தெரியுமா? தேவனுடைய சமூகத்தை விட்டு வேற இடத்துல அலைந்து திரிக கூடாது. தேவனுடைய சமூகத்துல தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கு. தேவனுடைய சமூகத்துல தான் நமக்கு என்ன இருக்குது? நன்மை இருக்கிறது. நாம் தேவனை நோக்கி ஜபிக்கிறவங்களா இருக்கணும், கைகளால் வேலை செய்யணும், தேவனை பின்பற்றணும். அதுக்கு பின் என்ன செய்யணும் அப்படின்னும் போது உபசரிக்கிறவங்களாய் நாம் காணப்படணும். 5வது காரியத்தை நாம் படிப்போம். ஆதியாகமம் 25:1 வசனம். ஆபிரகாம்
கேதுராள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும். பேர் படிக்கலையம்மா? கேதுராள். கேதுரா. சரி, போதும். இங்க எழுதிருக்குது, சாராள் மரித்த பின்பு ஆபிரகாமுக்கு 2 மேரேஜ் ஆகிருக்குது. அவரு சாராள் மரித்த பின்பு கேத்ராள் என்று சொல்ல ஒரு சகோதரி என்ன செய்தார்? திருமணம் செய்து கொண்டார். அந்த கேத்ராள் என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னும் போது தூபவர்க்கம். என்னது? தூபவர்க்கம். தூபவர்க்கம் என்ன? அந்த காலத்தில் இஸ்ரேல் மக்கள் பார்க்கும்போது ஆலயத்திலே தூபம் காட்டுவாங்க தேவனுக்கு முன்பாக. இந்த காலத்திலே தூபவர்க்கமுக்கு மீனிங் என்ன சொல்லி நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 141:2 நம்ம எடுத்து படிப்போம். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும். என் விண்ணப்பம் எப்படி இருக்குமா? உமக்கு முன்பாக தூபவர்க்கம். அப்போ அந்த சகோதரியோட பேர் என்னது? தூபவர்க்கம் அப்படின்னும் போது அவர் விண்ணப்பிக்கிற ஒரு சகோதரியாக காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் எல்லாருமே ஜபிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோமே இல்லையா? நிச்சயமாகவே ஏதோ விதத்தில் நாம் ஜபிக்கிற பிள்ளைகள். அப்போ கேத்ராள் பார்க்கும்போது ஒரு நல்ல ஜபிக்கிறவளா இருக்கிறது. இந்த ஜபம் அவங்க எப்படி வந்தது? அந்த ஸ்திரீ தான் எப்படி வந்தது? ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தேவனை இருட்டோடு எழுந்து தேவனை துதித்து ஜபித்து தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதன், தேவனை நம்புகிற ஒரு மனிதனாக இருக்கிறபடியால் இந்த வீட்டுக்கு வந்தது பின்பு என்ன ஆனது அப்படின்னும் போது இந்த மகள் என்ன செய்தது? அந்த ஜப வாழ்க்கை கற்றுக்கொண்டது. ஆனால் ஜப வாழ்க்கை கற்றுக்கொண்டது ஆபிரகாம் ஈசாக்குக்கு ஜபிக்கிறது கற்றுக் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு பின்பாக வந்ததான யாக்கோபு, இஸ்ரவேல் எல்லாருமே வாக்குத்தத்த சந்ததி ஆஸ்வதிக்கப்பட்டார்கள். ஆனால் கேத்ராவோட பிள்ளைகள் பார்க்கும்போது இவங்கள பிள்ளைகள் யாருன்னு சொல்லி 25:2 நாம் படிப்போம். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும். போதும். இங்க 4வது என்ன எழுதுகிறது? மீதியானர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பாருங்க, அடிக்கடிக்கு மீதியானியர்கள் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக வந்து யுத்தம் செய்து அவங்களை புண்படுத்த அவங்களை வேதனைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இந்த கேத்ராவோட பிள்ளைகளும் ஈசாக்க பார்க்கும்போது வாக்குத்தத்த சந்ததியாக இருக்கிறது. கேத்ராவோட பிள்ளைகளை பார்க்கும்போது எப்படி இருக்காங்க? மீதியானார் விரோதமாக எழும்புற பிள்ளைகளாக இருக்கிறாங்க. கேத்ரா வாழ்க்கையில் ஜப வாழ்க்கை இருந்தது, ஆனால் பிள்ளைகள் என்ன பண்ணுது? விட்டது. அந்த ஜப வாழ்க்கையிலே தேவனுடைய நம்பிக்கையிலே தேவன் கர்த்தருக்கு முன்பாக உத்தம பிள்ளைகளாய் வாக்குத்தத்த சந்ததியாக உருவாக்க முடியாமல் கேத்ரால் போய்விட்டது. நீதிமொழிகள் 22:6 என்ன சொல்லுது? நம்ம படிப்போம். நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவர் நடக்க வேண்டிய வழியில் என்ன செய்யணுமா? நடக்க வேணுமா? அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவனை நடத்த வேண்டிய வழியில நடத்தினால் முதிர் வயது வந்தாலும் கூட என்ன செய்ய மாட்டான்? அந்த வழியிலிருந்து விலகவே மாட்டான். ஆனா இந்த காரியத்தை கேத்ராள் செய்ய அவன் மறந்து போயிடுச்சு. ஏன்னா நான் விசுவாசமா இருக்கிறேன், நான் ஜபத்தில் இருக்கிறேன், நான் நம்பிக்கையா இருக்கிற போதும் நினச்சிது. ஆனால் தன் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே நடத்த முடியாமல் போயிருக்கிறது. ஆதலாலே இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறது, நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறோம், தசமபாகம் கொடுக்குறோம், ஜபிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் நடத்துவதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? பின் வாங்கக்கூடாது. அவங்களுக்காக முயற்சி நாம் ஆண்டவர் தேவனுடைய சமூகத்தில் காத்திரை ஜபித்து, ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எப்படியாவது ரட்சிப்புகளை நடத்தணும், எனக்கு கிருபை தாரோன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகள் நம்ம இங்கே கற்றுக்கொண்டு கேட்டு போன காரியங்கள் 1-2 ஏதாவது சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் இல்லைன்னா அந்த வார்த்தை என்ன செய்யும்? அந்த பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்யும். அந்த பிள்ளை விரோதமான சந்ததி அல்ல, தேவ சந்ததியாக தேவ பிள்ளைகளாக அங்கே வளருவாங்க. அதனாலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் 5 சொல்லியிருக்கிறேன். முதலாவது காரியம் என்ன அப்படின்னும் போது புத்திசாலியாக இருக்கணும். தன் கைகளால் இருட்டோடு எழுந்துட்டு தன் கைகளால் என்ன செய்யணும்? வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும். 2வது என்ன செய்யணும்? உபசரிக்க மறக்கூடாது. எப்போவுமே உபசரிக்கிறதுக்கு முந்திக் கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கணும். 3வது நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளை நாம் காணப்படணும். 4வது பார்க்கும்போது தேவ சமூகத்தை விட்டு ஒரு நாள் கூட விலகி போகக்கூடாது. தேவனுடைய சமூகத்தை நம்ம விட்டு போனோம்னா வேதனைக்கு ஆளாகுது. இன்னைக்கு அநேக பிள்ளை குடும்பத்தில் பிரச்சனை, கஷ்டங்கள், வேதனை எதற்கு? தேவனுடைய சமூகத்தை தேட முடியாமல் இருக்கிறோம். எப்படி தேடணும்? அப்படி தேட முடியல. தேவனுடைய சமூகத்தை எப்படி காத்திருந்து ஜபிக்க முடியுமோ அந்த விதம் நாம் செய்யாத நிமித்தம் இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் தரித்திரம் பிரச்சனை பிடிச்சி வாட்டி கொண்டே இருக்கிறது. அதனால் நம்ம என்ன செய்யணும்?
எப்பொழுதுமே தேவனுடைய சமூகத்தை நாடி ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள நல்ல புத்தியுள்ள ஸ்திரீயாய் நான் காணப்படணும். 5வது பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு நம்ம நடக்க வேண்டிய வழியிலே போதித்து நாம் நடத்த வேண்டும்னா நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்ம குடும்பத்திலே ஒரு குட்டி பரலோகமாய் மாற்றி ஒரு ஆசிரியத்து உச்ச கட்டத்தில் நம்ம நடத்துறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் இந்த 5 காரியங்களை நாம் செய்தோம்னா நிச்சயமாக நம்ம யாரே புத்தி உள்ள ஸ்திரீ என்ன செய்வான்? தன் வீட்டை கட்டுவா.